இதுவரையும் தோக்காத இந்தியாவை இன்னைக்கு பொட்டலாம் கட்டிட்டானே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா. அம்மாடியோ, என்ன மாதிரி பேட்டிங்கு, என்ன மாதிரி பவுலிங்கு. மார்க்ரம் டாஸ் ஜெயிச்சு நாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றோம்னு சொல்லலையே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. பிச்சை ரைட் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்லயே ஒரு 3 விக்கெட் போயிடுச்சுன்னு மனசு திருப்தியில இருந்தா, அதுக்கப்புறம் வந்தாப்புல நம்ம டேவிட் மில்லர், மில்லர் அடிச்ச அடியில இந்தியா பவுலிங்கே போட முடியல. பார்த்ததுக்கு நம்ம சிஎஸ்கேவோட 360 ஷிவால் பிரவீஸ் நம்பர் 1 T20 பாலரான நம்ம சுழல் சக்கரவர்த்தியே சுத்தி காட்டிட்டாப்புல. இன்னைக்கு கடைசியா ஸ்டப்ஸும் ஒரு பினிஷிங் நாக் ஆடினாப்புல. வேற மாதிரி கடைசி 2 பால்ல 2 6 ஹர்திக் பாண்டியா விட்டான் பாருங்க. அப்பவே இந்தியா மேட்ச விட்டுருச்சு. அதுக்கப்புறம் மனசை தடப்படுத்திக்கிட்டு நம்ம ஓபனர்ஸ் உள்ள வந்தாங்க. அபிஷேக் சர்மா தான் எப்போதும் டக் ஆகுறாருன்னு பார்த்தா இன்னைக்கு இசான் கிஷன் டக் ஆயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த திலக்கு இன்னைக்கு சூப்பரா ஆடுவார்னு பார்த்தா அவரும் ஒழுங்கு ஆடல. அவர் கூட நின்ன அபிஷேக்கும் சரியா ஆடல. பேட்டிங்ல மொத்தமா சொதப்போல். இன்னைக்கு கடைசியா சிவம் துபே மட்டும் கொஞ்சம் நல்லா ஆடினாப்புல. அவர் மட்டும் ஆடி என்ன பண்றது? இந்தியா எப்பவும் மேட்ச விட்டுருச்சு. இங்க 50 ரன் வருவதுக்கே அதிசயம் ஆயிப்போச்சு. 10க்கு மார்க் ஒரு பயப்புல போட்டு விக்கெட்டா எடுத்து தள்ளிடுச்சு. 4 விக்கெட் பயப்புல கடைசி 111 ரன் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை பொட்டலாம் கட்டிடுச்சு. 76 ரன் வித்தியாசத்துல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவை ஜெயிச்சிடுச்சு.